வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமானின் அருள் வாக்கின்படி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முடிவதற்குள்ள தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலோ இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேலை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு வார்த்தைக்கு அடையாளமாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை முடிக்கும் வரை பார்த்திங்கன்னா உங்களுடைய முழு வீச்சும் நிச்சயம் அதில் இருக்கும். மேலும் உங்களுடைய பிடிவாத குணத்தால் சிலர் நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிடுவாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் முன்னோடியாக இருக்கணும்னு ஆசை. உங்களுக்கு கோரம் போர்டு, செஸ், பரமபதம் போன்ற விளையாட்டுகளில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலும் விளையாட்டு பொருட்களை உங்களுக்கு பரிசாக அளித்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வீங்க. ஒரு வேலைக்கு போவதாக இருந்தாலும் 10 முறை ஆலோசித்து 11வது முறை தான் அந்த வேலையை தேர்வு செய்வீங்க. அதே போல் தனக்கான எதிர்கால திட்டங்களை ரொம்ப நிதானமாக யோசித்து வரையறுத்து வச்சுருப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட முதலாளிக்கு விசுவாசமாக தான் எப்போதுமே இருப்பீங்க. தன்னால் இயன்றவரை முழு நேரமோ முழு உழைப்புக்கு செய்வீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் புரட்டு பித்தலாட்டுன்னு எதுவுமே தெரியாது. யாராவது தன்னை ஏமாற்ற நினைச்சா கூட அவங்கள அடியோடு காலி செஞ்சிடுவீங்க. அந்த இடத்தைட்டு அப்புறப்படுத்திடுவீங்க. அவங்க கதையை முடித்துட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு எட்டியவரை துரோகியோ எதிரியோ யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ளே எப்படிப்பட்ட பலன் அமைய போதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் காத்திருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா தெய்வீக திருமணம் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்திருக்கு. எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நிதானமாக செயல்படுவதாலும் இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. இந்த சித்திரை மாதத்துக்குள்ள உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டுங்க. தைரியமும் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியமும் கைகூடும். எதிலும் லாபம் உண்டுங்க. மனத்தெம்பு உண்டாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடி வரும். வாக்குவன்மையால் காரியம் கைகூடுங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியான இருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை இருப்பதால் இழந்த அனைத்தையும் இன்பங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொட்டது துளங்கிடுங்க எண்ணம் போல வாழ்க்கை அமைய போகுது. தடைப்பட்ட அனைத்து செயல்களும் சித்தியாக போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் முன்னோர்களின் நல்லாசையோடு குலதெய்வ அனுகிரகமும் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. இதுவரை வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்த உங்களின் பெயரும் புகழும் இனி பரமும் கௌரவ பதவிகளும் கிடைக்கும். உங்களின் சோதனைகள் சாதனையாக மாறக்கூடிய காலம் இது. ஆன்ம பலம் அதிகரிக்கும். சிலர் வெளியூர் வெளிநாட்டிற்கு இடம்பெயர வாய்ப்பிற்கு. கோச்சார சனி பகவான் உங்கள் திட்டம் மற்றும் முயற்சியில் வெற்றி பெற உதவி செய்ய போகிறாரு. இதனால் மகிழ்ச்சி கடலில் நீந்த போகிறீங்க. ஒளிமயமான எதிர்காலம் உங்களை வழிநடத்த போகுது. எதிர்காலம் பற்றிய அனைத்து நம்பிக்கைகளும் இனி பழித்தணும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வெற்றியாக அனைத்தும் மாறும். திறமைகளை வெளிக்காட்ட அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. உங்களை வம்பள மாட்டிய எதிரிகள் இருந்து இடம் தெரியாது. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் மன சங்கடங்களும் இனி மறைங்க. அதே போல் மனக்கசப்பில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் சகஜ நிலை திரும்பும். உங்கள் குடும்ப நிலை இனி உயரப்போகுது. சிலருக்கு குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். சகோதர சகோதரி மேல் அன்பு உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்ப உறவுகள் உங்கள் மேல் அன்பை பொழிவாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. சுபகாரிய பேச்சுகள் கைக்கூடி வரும்.
குடும்ப ஒற்றுமையை சிதைத்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்குகளை மத்தியதாரர்களுடைய முன்னாடி பேசி சுமூகமாக தீர்த்திடுவீங்க. இந்த நேரம் பொறுத்தவரை பெண்கள் கருத்தரிப்பீங்க. தாத்தா பாட்டி ஆக்கக்கூடிய யோகமும் உண்டு. உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பிற்கு. சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறைங்க. ஆரோக்கியம் மேம்படுத்த உரிய வைத்திய முறையை அணுகுங்க. சுய வைத்தியத்தை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. பெரியவங்க பெற்றோர்கள் நல்லாசையோடு திருமணம் நல்லபடியாக நடந்து முடியும். மாணவர்களுடைய கல்வி ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நல்லா தான் இருக்குது. போட்டித் தேர்வில் பொது தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகங்க. அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனியும் குருவின் பார்வை உங்களுக்கு இருப்பது அதிர்ஷ்டத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் இணைத்த ராஜ யோகத்தை தரப்போகுதுங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகும். பண வசதி சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. வராதுன்னு நினைச்ச பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. இதுவரை பங்குச்சந்தை பற்றிய ஆர்வம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் உண்டாகும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் பொறுத்தவரை குடும்ப சுமைகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு சற்று அதிகம்தாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தனவரவு சிறப்பாக இருக்குது. அழகிய ஆடம்பர விலையுயர்ந்த வெளிநாட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் இந்த நேரத்தில் பழித்திடும். உடன் பிறந்தவங்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் இனி மறையும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. செல்வ செழிப்பில் மிதக்க போகிறீங்க. உங்களின் மேல் அக்கறை மதிப்பு மரியாதை உள்ளவங்க யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகுது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக வேலையில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளால் பிரகாசமான எதிர்காலம் உருவாகிடும். அரசாங்கம் உத்தியோகம் இல்லைன்னா அதற்கு இணையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடின உழைப்பை தாராக மந்திரம் கொண்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் வருமானம் உயரப்போகுது. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பதவி மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம்னு எல்லாமே சிறப்புங்க. அது மூலம் நல்ல வருவாயும் கிடைக்கும். வாயு பகவானின் அம்சம் நிறைந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. அரசு தனியார் பணியில் உள்ளீங்கன்னா பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் உண்டாகும். அதே போல் சம்பள உயர்வு சிறப்பாக இருக்குது. உபரி தனி வருமானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழிலாளர்களுக்கு குறைந்த உழைப்பும் நிறைந்த வருமானமும் கிடைக்கும். அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் தொடர்பான ஆலோசனை வழங்குவதில் ரொம்ப மந்திரியமாக திகழ்வீங்க. இதுவரை சிறிய தொழில் செய்தீங்கன்னா கூட தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற காலம் இது. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். தொழில் ஆரம்பித்து காலூன்ற முடியாத தவித்தவங்களுக்கு கூட தொழில் இந்த நேரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். கூட்டு தொழிலில் இதுவரை இருந்து மாற்று கருத்து இனி மறையும். தொழிலில் புதிய பங்குதாரர்களும் வருவாங்க. அதே போல பழைய பங்குதாரர்கள் வெளியேறலாம். நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சி கை கொடுத்து உதவுவாங்க. தொழில் தொடர்பானவங்களோடு நல்லிணக்கம் உண்டாகும். புதிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருங்க. ஓய்வு சற்று அதிகம் தேவை. சிலர் பணியிலிருந்து ஓய்வு பெற வாய்ப்பிருக்கு. பொன் பொருள் பற்றி குறையும். ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தவங்க கூட எளிமையான உணவு சாப்பிட எளிய உடை உடுத்தவும் தொடங்கிடுவீங்க. குறுகிய காலம் வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மகன் இல்லைனா மகள் வீட்டிற்கு வந்து செல்லலாம். சிலர் பரவச நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்தி மார்க்க இயக்கத்தில் கூட சேருவீங்க. சிலர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்பிருக்கு. சிலருக்கு சொத்து விற்பனையில் இழப்பு உண்டாகலாம். பண விஷயத்தில் சற்று நெருக்கடி உருவாகலாம். இல்லைனா விரைய செலவு அதிகமாகுங்க. இடது கண்ணில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும். இல்லைனா அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். பங்குச்சந்தை முதலீட்டை தவிர்த்திடுங்க. சிலர் வேற்று மதத்தில் மாறி விடுவீங்க. இல்லைனா வேற்று மதத்தை சேர்ந்தவரோட திருமணமும் இந்த நேரத்தில் நடக்கும். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னா, இந்த சித்ரா பௌர்ணமி என்று அந்தணர்களுக்கு தான தர்மம் அளிப்பது உங்களுக்கான நிம்மதியை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் முருகனை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை குறையுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.